சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் அவர் வந்து அவருடைய எல்லா இவங்களோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கு. ஜெனீவா கன்வென்ஷன் பிரகாரம் ஒரு வார் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு இது முன்னாடியே சொல்லணும். நம்ம 2 நாடும் இனிமேப்பட்டு வந்து போர் சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்குதல்லாம் ஆரம்பிப்பாங்க. பிரசிடெண்ட் அதிபருக்கு எவ்வளோதான் பவர் இருந்தாலும் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் cannot declare war. ஒரு போரை தொடுக்குவதற்கு அமெரிக்காவில் அதிபருக்கு உரிமையே கிடையாது. 1979 அந்த ஈரானியன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்களே, இந்த ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்பட்டது. ஏன்னா ஷா ஆஃப் ஈரானுக்கு வந்து அமெரிக்கா தான் ஃபுல் சப்போர்ட். அதனால் ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்பட்டவர். அப்போ வந்து அமெரிக்கா மேலே தான் எல்லா எதிர்ப்புமே. அதனால தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஒரு உறவு என்பது வந்து ஒரு பகைமை தான். எல்லாமே இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் தான். இஸ்ரேல் எப்படி பார்க்குதோ அரபு நாடுகளை, அது போல தான் அமெரிக்காவும் பார்க்க ஆரம்பித்தது. ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா ஈரான் வந்து கட்டாயமாக மற்ற நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தும். ஈரான் வந்து ஒரு போருக்கு போய்விட்டது என்றால் அது வந்து ரொம்ப நாட்களாக அது நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உடைய ஒரு நாடு. வரும் நாட்களில் அவருடைய வலிமை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை அவங்கள்ட்ட வந்து இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் ட்ரோன் அண்டு மிசைல்ஸ் இது ரெண்டையும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான். இந்த சி மைன்ஸை வந்து வைக்கல, கடலுக்கு அடியில் இந்த வெடிக்கின்ற இந்த கன்னி வெடிகளை வைத்து கப்பல்களை அடித்து செதற விட்டாங்க. அந்த மாதிரியான இதை வந்து இன்டிஸ்கிரிமினேட்லி நிறைய அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த போரை அவர்கள் இழுத்து விட்டார்கள் என்றால் 6 மாதம் 1 வருடம் 2 வருடம் உக்ரைன் போல இழுத்துட்டாங்கன்னா இந்த 2 நாடுகளும் நிற்க முடியாது. இஸ்ரேல் அமெரிக்காவால் நிற்க முடியாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு பெர்னார்ட் டி சுவாமி அவருடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கங்க. இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றா கூட்டணி சேர்ந்து ஈரானை வந்து கடுமையான தாக்குதல் ஈரான் மேல் நடத்தியிருக்காங்க. அந்த ஈரான் நாட்டோட உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியை வந்து படுகொலை செஞ்சுருக்காங்க. ஒரு உச்சபட்ச ஒரு பதட்டத்தை அந்த நாடு இப்போ வந்து சந்திச்சிட்ருக்கு. திருப்ப அவங்க ஈரான் வந்து பதிலடி கொடுக்குது. அந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மேலே வந்து கடுமையாக பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. இது இப்போ அந்த சூழல் வந்து இப்போ எப்படி இருக்குது அந்த பகுதியில்? இப்போ இந்த போர் வந்து ஒரு பரந்துபட்ட ஒரு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மாதிரி தான் ஆகிட்டுருக்குது. இது வந்து அந்த வளைகுடா நாடுகள், அதை சுற்றி இருக்கிற இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை தான் இது உருவாக்கியிருக்கின்றது. ஏனெனில் இன்றைக்கி வந்து எல்லா சர்வதேச சட்டங்களும் ஒரு மீறப்பட்டுள்ள ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். 2 நாடுகள் ஒன்றா சேர்றாங்க, இஸ்ரேலும் அமெரிக்காவும். இன்னொரு நாட்டுக்குள்ளே போகிறாங்க, அது மேலே வந்து குண்டு மழை பொழிகிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் மூலமாக எல்லா நியூஸையும் எடுத்துடுறாங்க. அந்த தலைவர் எங்கே இருக்கிறார், எப்போ கூட போகிறார், எப்போ மீட்டிங் போடுறாரு, எப்போ அதிகமான பேரோடு அவர் உட்காந்து பேச போகிறாரு. சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் அவர் வந்து அவருடைய எல்லா இவங்களோடையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அந்த விதத்தில் வந்து இன்றைக்கி ஏன்னா இப்போ வந்து ஒரு போர் அப்படின்னா அது அறிவிக்கப்பட வேண்டும், அது முன்குறித்தே அந்த நாட்டை பற்றி சொல்லணும். ஜெனீவா கன்வென்ஷன் பிரகாரம் ஒரு வார் வருதுன்னா அதுக்கு வந்து ஒரு இது முன்னாடியே சொல்லணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கின்றன. அப்படி இருக்கிறப்ப வந்து நாங்கள் வந்து எங்களுடைய ராஜ்ய உறவுகளை முறைத்து கொள்கிறோம், நம்ம 2 நாடும் இனிமேப்பட்டு வந்து போர் சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தாக்குதல்லாம் ஆரம்பிப்பாங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போர் அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா காங்கிரஸ் ஒன்லி கேன் டெக்ளேர் வார். அவங்க கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பிரசிடெண்ட் அதிபருக்கு எவ்வளோதான் பவர் இருந்தாலும் அமெரிக்காவில் பிரசிடெண்ட் cannot declare war. ஒரு போரை தொடுக்குவதற்கு அமெரிக்காவில் அதிபருக்கு உரிமையே கிடையாது.
அவர் வந்து காங்கிரஸ்கிட்ட சொல்லணும். அந்த அந்த 2 நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையும் அந்த அந்த 2 காங்கிரஸ் இந்த 2 அவை உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெற்ற பிறகு காங்கிரஸ் தான் வார் தொடக்கும். ஆனால் இந்த முறை வந்து அவர் தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்காரு. 2வது உலகப் போர், 1வது உலகப் போர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, த காங்கிரஸ் டிக்ளேர்ட் அ வார் அப்படின்னு தான் வரும். பிரசிடென்ட் டிக்ளேர்ட் வார்ன்னு வரவே வராது. அதனால வந்து எல்லா ம சட்டங்களும், சர்வதேச சட்டங்களும், ஒவ்வொரு நாட்டில இருக்கக்கூடிய இந்த மாரியான அந்த அரசியல் சட்டம் என்ன சொல்லுதோ, அதெல்லாம் மீறப்பட்டு, இன்னைக்கு அந்த நாட்டு உள்ள போய் இன்னைக்கு வந்து அவரை தாக்கியிருக்கிறார்கள். அவர் கொலையுண்டிருக்கிறார். அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த விதத்தில வந்து இன்னைக்கு எல்லா சர்வதேச சட்டங்களும் ஒரு மீறப்பட்டு உள்ள ஒரு நிலையில், அதே சமயத்தில ஈரான் வந்து அ ஈரான் மேல வந்து இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இது என்னான்னு சொன்னா, வைக்கக்கூடிய பிரச்சனை என்னான்னு சொன்னா, ஈரான் வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் மூலமாக அவங்க அணுகுண்டு தயாரிக்க போறாங்க அப்படின்றது தான் இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டின் பேரில் தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஒமான் தான் அவங்க 2 பேருக்கும் வந்து மீடியேட் பண்றாங்க. அந்த மீடியேஷன் நடந்துட்டு இருக்கும்போது, அந்த மீடியேஷன் முடிஞ்சப்ப சொல்றாங்க, நல்ல புரோகிரஸ் அப்படின்றாங்க. 2 பேருமே சொல்றாங்க. அமெரிக்கா சொல்லுது, நாங்க இதில சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் திடீர்னு சொல்றாரு, இல்ல, இல்ல எங்களுக்கு இதில பிடித்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால வந்து இந்த மாரியான ஒரு தேவையில்லாத அல்லது தப்பான ஒரு இத வந்து வச்சுட்டு, அதாவது ஒரு மீடியேஷன் ஒரு டிஸ்கஷன் நடக்குதுன்னா, அது நடக்கட்டும். நடந்து முடிஞ்ச பிறகு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பிரச்சனை இருக்குன்றது கருதி, அதன் அடிப்படையில் போர் தொடுக்கிறதா இருந்தா பரவால்ல. அது நடந்து கொண்டிருக்கும் பொழுதே வந்து ஒரு நாட்டை தாக்கி அதனுடைய சுப்ரீம் லீடரை கொலை செய்வது என்பதெல்லாம் இன்னைக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இல்லை, இது மிக இந்த அதிகமாக நேரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் வந்து ஈரானை தாக்குறது அப்படின்னு ட்ரம்ப் எடுத்ததுக்கு, அந்த முடிவை எடுத்ததுக்கு முக்கியமாக என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து சில பேர் என்ன வந்து ஒரு ஈகோ கிளாஷ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அவர் துச்சமாக மதிச்சார் கமேனி ட்ரம்ப்பை, அந்த ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன காரணம் வந்து இந்த நேரத்தில் ஈரானை ஏன் அடிக்கணும் ட்ரம்ப்? அதாவது அமெரிக்கா ஈரான் உறவு என்பது வந்து ஒரு பகை உணர்வு தான். அது வந்து 1979 அந்த ஈரானியன் ரெவல்யூஷன் சொல்கிறாங்களே, அந்த ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்பட்டது. ஏன்னா ஷா ஆஃப் ஈரானுக்கு வந்து அமெரிக்கா தான் ஃபுல் சப்போர்ட். அதனால் ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்பட்டது. அப்போ வந்து அமெரிக்கா மேலே தான் எல்லா எதிர்ப்புமே. அதனால் வந்து அந்த அமெரிக்கன் எம்பசியில் தானே அந்த ஹாஸ்டேஜஸ், அந்த பிணைக்கைதிகளாக அவங்கள பிடிக்க வச்சுருந்தாங்க. அது அவங்களால மீட்கவே முடியலையே. கடைசியில் வந்து ஜிம்மி கார்ட்டர் வந்து அதிபராக இருக்கிறாரு. நான் கொண்டு வந்துடுறேன் பிணைக்கைதிகளை, அமெரிக்க பிணைக்கைதிகளை டெஹ்ரானில் அமெரிக்கன் எம்பசிலேருந்து கொண்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. இதே மாதிரி ஒரு தடவை வந்து இராணுவ விமானங்களை அனுப்பி அதை அடிக்க பார்க்குறாங்க. அந்த இது வந்து முறியடிக்கப்பட்டு விட்டது. கொண்டு வரவே முடியல. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் அவங்க வந்து இவங்களா வச்சு நெகோஷியேட்டர்ஸை வச்சு பேசி, அவர் வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவியை அவர் கொடுக்கணும், புது பதவி எடுக்கணும். ரொனால்ட் ரீகன் எடுக்கிறாரு. ரொனால்ட் ரீகன் எடுத்த பிறகு தானே அந்த ரிலீஸே நடக்குது. அதனால தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற ஒரு உறவு என்பது வந்து ஒரு பகைமை தான். அதுவும் வந்து 79 இதுக்கு அப்புறம், இந்த ஈரானியன் புரட்சிக்கு அப்புறம் அவங்க எப்போ வந்து அயத்துல்லாவிஸை வந்து ரூலுக்கு கொண்டு வந்தாங்களோ அப்போலேருந்தே வந்து, ஏன்னா அது வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக அது வந்து மாறுது. அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக மாறுறதுக்கு தான் அமெரிக்கா வந்து கடும் கண்டனை தெரிவித்து கொண்டே இருந்தது. ஆனால் அவங்க வந்து ஷா ஆஃப் ஈரானை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக அது வந்து உருவாயிடுச்சு. அந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்காக அது உருவானதுலேருந்தே அமெரிக்கா வந்து ஈரான் மீது வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு நட்பை வைத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் எப்பெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து அதிபர்கள் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டியை, ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அப்போ அது உறவு நல்லா இருந்தது. கிளின்டனாக இருக்கட்டும், ஒபாமாவாக இருக்கட்டும். ஒபாமா இருக்கிறப்ப வந்து 15 வந்து ஒப்பந்தம் போட்டுடுறாங்களே, உங்களுடைய இந்த இதை நம்ம வந்து நாங்கள் இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அப்போ எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் இல்லையே. அதுக்கப்புறம் 16 இவர் வர்றார். 2016 திரும்பவும் ட்ரம்ப் வர்றார். வந்ததுக்கப்புறம் 2018 அந்த போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்திலேருந்து திருப்பியும் வெளியே வர்றார். வெளியே வந்து திருப்பியும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து குண்டுகளை தயாரிக்கிறீங்க, அணுகுண்டு வச்சுருக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து நீங்கள் வந்து தாக்குதலுக்காக தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்களை தாக்காட்டியும் மற்ற நாடுகள், அண்டை நாடுகளை நீங்கள் இது பண்ணுவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இஸ்ரேல் வந்து அமெரிக்காவை மிக அதிக அளவில்
இந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை பற்றிய இன்புட்டுமே அமெரிக்காவுடைய புரிதல் வந்து அரபு நாடுகளுடைய புரிதல் வந்து இவங்களுடைய கண்களின் வழியாக தான், இஸ்ரேலின் கண்களின் வழியாக தான் அவர்களை புரிந்து கொண்டார். அமெரிக்காவே இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு அரபு நாட்டையும் இது இப்படி இருக்கின்றது, இதில் நல்லது நடக்குது, இது கெட்டது நடக்குது, இந்த நாடு இப்படி என்று அவர்களால் சொல்ல முடியவே இல்லை. எல்லாமே இஸ்ரேல்லேருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் தான். இஸ்ரேல் எப்படி பார்க்குதோ அரபு நாடுகளை, அதுபோல தான் அமெரிக்காவும் பார்க்க ஆரம்பித்தது. கொஞ்சம் வேணால் வித்தியாசங்கள் இருக்கலாம், இருந்தாலும் இஸ்ரேலுடைய தாக்கம் வந்து அரபு நாடுகளை அமெரிக்கா புரிந்து கொள்வதில் ஒரு பெரும் பங்கு ஆற்றியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இப்போது ஈரான் வந்து பதிலடி கொடுக்குது. பதிலடி கூட எப்படி கொடுக்குது அப்படின்னா, அந்த வளைகுடா நாடில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குது. நேரடியாக ஒரு 10,000 மைல் தூரத்தில் அமெரிக்கா இருக்குது, அங்கே போய் அடிக்க முடியாது. ஆனால் சுற்றி இருக்க அண்டை நாடுகளில் போய் அமெரிக்க தளங்களை தாக்குறாங்க. இந்த தாக்குதல் வந்து இப்போது அங்கேயும் அதுவும் முஸ்லீம் நாடுகள் தான். ஈரானும் முஸ்லீம் நாடுகள், அதுவும் முஸ்லீம் நாடுகள் தான். ஆனால் ஈரான் வந்து ஒரு ஷியா பிரிவு மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு. இந்த அந்த முஸ்லீம் மதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஷியா சன்னி பிரிவு அது எந்த அளவுக்கு ரோல் பண்ணுது? அவங்க அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த மோதலில் எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது இந்த ரீஜனை பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலாக வரலாற்று பூர்வமாக வந்து இது வந்து இந்த பிரிவுகள் இருக்கின்றன. ஷியா பிரிவினர் இருக்கிறார்கள், சன்னி பிரிவினர்களும் இருக்கின்றார்கள். இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி வந்து ஷியாக்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான். அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதான். 90% மேலே அவங்க இருக்கிறாங்க. அதற்கும் மேலே வந்து மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, மைனாரிட்டிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க, மற்ற மதத்தினரும் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பாராளுமன்றத்திலேயே அவர்களுக்கெல்லாம் ஒரு இடமும் உண்டு. அந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் தான் அவங்க அமைச்சு வச்சுருக்காங்க. மைனாரிட்டிஸுக்குன்னு ஒரு சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இதையும் வந்து அங்கே வைத்திருக்கிறார். இந்த ஷியா சுன்னி பிரிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து ஈரான் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய மத தலைவர்கள் தான் அயத்துல்லாஸ். அதனால் 79 ரெவல்யூஷனுக்கு அப்புறம், அதனால தான் அது இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்வாங்க. அப்போ வந்து மதத்தின் அடிப்படையில் நடந்த ஒரு புரட்சி. அப்போ வந்து ஷா ஆஃப் ஈரான் இருக்கிறப்ப ரொம்ப மாடர்னைசேஷன். அவர் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட். அவர் வந்து மேலை நாடை வந்து ரொம்ப பின்பற்ற ஆரம்பித்தார். அந்த மேலை நாட்டினுடைய இது ரொம்ப தாக்கம் அதிகமாக வரவும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரியான ஒரு தாக்கம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஒரு இஸ்லாமிக் ரிபப்ளிக் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குடியரசை இவங்க வந்து நிறுவி அந்த அயத்துல்லாஸ் கையில் இதை கொடுக்குறாங்க. மத தலைவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இனிமேற்பட்ட ஆட்சி புரியணும்னு சொல்லி, அதுலேருந்து தான் அயத்துல்லாஸ் வந்து 1979 இருக்கிறாங்க. 89 அந்த ஃபஸ்ட் அயத்துல்லா கொமேனி அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடியவர் கமேனி இப்போ இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 36 ஆண்டுகளாக அவர் மத தலைவராக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கின்றார். இவங்கெல்லாம் வந்து அந்த அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 86-88 பேரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர். இப்போயும் அவங்க தான் தேர்ந்தெடுக்க போகிறாங்க அடுத்தவரை. இப்போ இன்னும் அவங்க தேர்ந்தெடுக்கலை. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் திருப்பியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவரை டார்கெட் பண்ணி திருப்பியும் கொண்டாங்கன்னு சொன்னால் அதற்கு அவர்கள் வந்து அதற்காகவே அவர்கள் வந்து இப்போதைக்கு அவங்க அந்த முடிவை எடுக்க போகிறது கிடையாது. இப்போ 3 பேரிடம் அரசாங்கத்தை ஒப்படைத்து விட்டார்கள், நீங்கள் நடத்துங்கள், அடுத்த அயத்துல்லாவை நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் அயத்துல்லாஸ் அப்படின்னு சொல்கிறது நம்ம. இது வந்து 80லேருந்து 88 வரைக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் 8 ஆண்டுகள் போர் நடந்தது. ஈரானும் பெரிய நாடு, 93 மில்லியன் மக்கள்கிட்ட இருக்கிறாங்க. ஈராக்கும் பெரிய நாடு, சதாம் ஹுசேன் அங்கே ஆண்டுகிட்டு இருக்கிறார். சதாம் ஹுசேன் இருந்த வரைக்கும் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார்னா, இந்த நாட்டில் வந்து சன்னி முஸ்லீம்ஸு ஜாஸ்தி, ஷியா முஸ்லீம் இருக்காங்க, ஆனால் அந்த ஷியா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கையை அவர் குறைத்து காமித்து கொண்டே வந்தார் ஈராக்கில். அப்போ அந்த போர் 88 முடியுது. அதுக்கப்புறம் வந்து சதாம் ஹுசேன் வரார். அதுக்கப்புறம் அவர் குவைத்தை படி எடுக்கிறாரு 90. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அதில் தலையிடுது. அமெரிக்கா அதுக்கப்புறமும் தலையிட்ட பிறகு ஈராக் உள்ளே போய் நாங்கள் அதை சரி செய்கிறோன்னு சொல்லிவிட்டு கடைசியில் சதாம் ஹுசேன்லாம் அவரை வெளியே ஏற்றிட்டு அவருடைய சிலைகள்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் போட்டுட்டு, அங்கேயும் இதே மாதிரி தான் வந்து வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அதுதான் பிரச்சனையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு போன இன்ஸ்பெக்டர்ஸ்லாம் சொன்னாங்க,
வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் அதை ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு உள்ளே போய் ஈராகை அடித்து அங்கே வந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சி மாற்றத்தில் புதிய ஆட்சி வந்தப்போ தான் சொன்னாங்க, இங்கே வந்து ஷியாவும் சன்னி முஸ்லீம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஈராகில் வந்து ஷியா வந்து கொஞ்சம் கூடவே இருக்கிறாங்க அப்படின்ற எண்ணிக்கையை கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈராக் மினிஸ்ட்ரியில் 2 பேரும் வந்து 50-50% ரெப்ரசன்டேஷனில் இன்றைக்கி வந்து அதை ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள். கர்ட்ஸுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, ஏன்னா குர்திஸ்தான் இருக்கிறனால, குர்திஸ்தானுடைய ஆட்டானமஸ் கவுன்சில் அங்கே இருக்கிறனால கர்ட்ஸ்லேருந்து அவங்களுக்கும் ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டு, ஷியாவும் முஸ்லீம்களும் இவங்களில் 4 முஸ்லீம், இவங்களில் 4 தலைவர்கள் மினிஸ்டர்ஸ்னால் அவங்கள 4 தலைவர்கள். அதனால் முதல் தடவையாக இதுக்கு வந்து வித்திட்டது வந்து அமெரிக்கா தான். ஷியாவும் இங்கே நிறையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க மறுக்கப்படுது அவங்களோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரியாவில் வந்து அல் அசாத் இப்போ வந்து ரஷ்யாவில் தஞ்சம் போயிருக்காரு, அவர் ஒரு ஷியா, அவரும் ஷியா தான். சிரியாவில் வந்து ஷியாவுக்கும் இதுக்கும் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி. ஆனால் ஷியா வந்து கொஞ்சம் மைனாரிட்டி தான், அவங்க வந்து இப்போ சன்னீஸ் மாதிரி மெஜாரிட்டி கிடையாது. பட் இருந்தாலும் வந்து ஆட்சி எல்லாமே வந்து அசாது கையில், அந்த ஷியா ஃபேமிலியை சேர்ந்தது தான் அவங்க கையில் இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து சில நாடுகள் அவர்கள் அதிகமாகவும் சில நாடுகளில் குறைவாகவும் இருப்பார்கள். ஆனால் அது வந்து அந்த இப்போ இந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாது. சுன்னி முஸ்லீம்ஸுக்கு வந்து லீடர்ஷிப் எப்போதுமே வந்து சவுதி அரேபியா தான். ஷியா முஸ்லீம்ஸுக்கு லீடர்ஷிப் வந்து ஈரான் தான். ஏன்னா ஈரானில் இருக்கிற அயத்துல்லா கொமினியை தான் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடராக, ரிலீஜியஸ் லீடராக ஒரு பொலிட்டிக்கல் லீடராக அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. அதனால் வந்து இன்றைக்கி இந்த ஒரு வேற்றுமை இருந்தாலும், இந்த ஒரு பிரச்சனை இருந்தால் கூட, இந்த ஒரு பிரச்சனை வந்து மிகவும் ஒரு அவங்களுக்குள்ள வந்து ஒரு நட்பை பிளக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு பிரிவு வந்து எந்த விதத்திலையும் அவங்களுக்கு அமையவில்லை. கடந்த ஓராண்டுகளாக அரபு நாடுகள் எல்லாருமே ஈரானோட இணக்கமாக இருக்க வேண்டும் என்று தான் இருந்து கொண்டு இருந்தார்கள். அமெரிக்காவுக்கு அவர்கள் எச்சரித்தார்கள், எங்கள் நாடுகளை நீங்கள் வந்து ஈரானுக்கு எதிராக உபயோகிக்காதீர்கள்னு. இது வந்து எதிர்பார்க்கப்பட்டது தான். ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினா ஈரான் வந்து கட்டாயமாக மற்ற நாடுகள் மேலே தாக்குதல் நடத்தும். இவங்க மேலே சவுதி அரேபியா அரம்கோ ஆயில் ஃபீல்ட்ஸில் முதல்லையே அட்டாக் பண்ணாங்க. இப்போ இந்த தடவை நேற்று திருப்பியும் அட்டாக் பண்ணிட்டாங்க. யுஏஇ அட்டாக் ஆகிருக்கு, துபாய் அட்டாக் ஆகிருக்கு, குவைத்து தாக்கப்படுது, ஒமானை தவிர்த்து ஒமான் ஒண்டி தான் அவருக்கு பஹ்ரைன் தாக்கப்பட்டிருக்கு. ஆமாம், பஹ்ரைனில் தான் வந்து அவங்களுக்கு நேவல் பேஸு ஏர் பேஸ் எல்லாமே இருக்கின்றதுனால, அமெரிக்காவோடைய இது இருக்கிறனால, கத்தாரில் லேட்டஸ்ட்டு ஏர் பேஸ்லாம் இருக்கிறனால அதை தான் தாக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் தாக்கி கொண்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த சில மாதங்களுக்கு நடந்த அந்த மோதலில் அந்த செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை எல்லாம் அழிச்சிட்டாங்க. அமெரிக்கா வந்து அழிச்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய ஆயுதங்கள் அதுலேயும் ஒரு பெரிய அளவில் சேதாரத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ திரும்பி ஈரான் அடிக்குது. இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸில் மற்ற சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற நாடுகள் அடிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ஒரு வலிமையாக வந்து ஈரான் இராணுவம் இருக்குது? இப்போ எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியும் உங்களால்? ஈரானுடைய ஒரு பெரிய இது என்னன்னா, ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்னன்னா, ஈரான் மக்கள் வந்து ஒரு பழைய நாகரிகத்திலேருந்து வந்தவங்கள, அவங்க பெர்ஷியன் நாகரிகத்திலேருந்து வந்தவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கலாச்சாரம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிவிலைசேஷனல் க்ளோரின்னு வாங்கலை, ஒரு பெரிய பண்பாடு கலாச்சாரம், அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு. அதனால் வந்து அவங்க அந்த வரலாறு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு அந்த வரலாறு. அதனால் படிப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து முன்னாடியே இருந்துச்சு. எண்ணெயெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கையில் படிப்பெல்லாம் இருந்துச்சு. அந்த விதத்தில் வந்து ஒரு வளர்ந்த சமுதாயம், ஒரு பரந்த சமுதாயம், படித்த சமுதாயம். சில நாடுகள்லாம் வந்து படிக்காதவங்களாக இருப்பாங்க. அப்படி இந்த நாட்டில் எல்லாம் லிட்ரேசி ரேட்லாம் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அதிகமான பெண்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பின ஒரு நாடும் ஈரான் தான். மஜ்லிஸ் என்று சொல்லக்கூடிய 290 மெம்பர்ஸு ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அதிகமாக இருந்ததெல்லாம் இருக்கின்றது. அதனால் வந்து ஈரான் வந்து ஒரு போருக்கு போய்விட்டது என்றால் அது வந்து ரொம்ப நாட்களாக அது நீடித்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உடைய ஒரு நாடு. இந்த ஈராக் வாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகள், 1980லேருந்து 88 வரைக்கும்
சாதாரணமாக போருக்கு போக மாட்டாங்க. அப்படி போருக்கு போகிறாங்கன்னா அந்த நாடு வந்து தயார் நிலையில் இருக்கின்றது. பாப்புலேஷனும் ஜாஸ்தி. அங்கே அரபு நாடுகளில் யாருக்குமே அந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது. இவங்களுக்கு மக்கள் தொகையே இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். 93 மில்லியன். அதுவும் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதனால் அவங்க வந்து ஒரு பெரிய அளவில் வந்து மாற்றத்தை விரும்பி இருந்தார்கள்னு சொன்னால் இவங்க வந்து இந்த படைகளை வரவேற்று ஆட்சி மாற்றம் அதுதான் அமெரிக்கா நினச்சது. அமெரிக்கா என்ன நினச்சதுன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி நினச்சி போகிறோம், அவங்களுடைய சுப்ரீம் லீடரை அடித்து தூக்கிடுறோம், அதுக்கப்புறம் வந்து ஆட்சி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஆட்சி யார் கையில் கொடுப்பீங்க நீங்கள்? யார் கையிலையும் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் ரெடியாக இல்லையே. அப்படின்னு இருக்கிறப்ப இன்றைக்கி வந்து இங்கே மாற்றம் என்பது வந்து மிக மிக அதிகமாக. இன்னொன்று ஈரானுடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்து மிக அதிகமாக இருக்கும். அவங்க அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். வரும் நாட்களில் அவருடைய வலிமை வந்து இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஒருவேளை அவங்கள்ட்ட வந்து இந்த இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், அமெரிக்கா இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்காமல் இருக்கலாம். ஆனால் ட்ரோன் அண்டு மிசைல்ஸ் இது ரெண்டையும் மிக அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் தான். இதுக்கு முன்னாடியே வந்து அந்த காசா போர்லேயே நம்ம பார்த்தோம், ஈரான்லேருந்து தான் ஹெஸ்புல்லாலாம் வந்து வாங்கினது, ஈரான்லேருந்து வாங்கின அந்த மிசைல்ஸ் தான். அதனால் வந்து அந்த ஏவுகணைகளை அவர்கள் வந்து செலுத்தி கொண்டே இருப்பார்கள். இப்போது எல்லாரும் அச்சப்படுகின்றது என்னன்னா, அந்த ஆர்மோஸ் இருக்கே, அந்த ஆர்மோஸ் ஜலசந்தி, அந்த ஆர்மோஸ் ஜலசந்தி இனிமேட்டு எந்த கப்பலுக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கு இங்கே இடமில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதே சமயத்தில் மற்ற நாடுடைய போக்குவரத்துக்கும் இது வந்து இனிமேப்பட்டு இந்த மோதல் பொறுத்தளவுல அதுதான் பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா முக்கியமான அதான் சோக் பாயிண்ட்னுவாங்க. அதாவது தொண்டையை பிடிக்கிற மாதிரி அந்த இடம். அதை பிடிச்சிட்டா 20% ஆயில் வராது. அதனால் வந்து அந்த சோக் பாயிண்ட்டை வந்து இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க. இப்போ அதில் என்ன பயப்படுறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் என்ன பயப்படுறாங்கன்னா, சீ மைன்ஸ், கடலில் இந்த இதை கன்னிகளை வச்சிடுறது. ஈரான் அதில் வந்து கை தேர்ந்தவர்கள். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கடலில் கன்னி வெடி. ஆமாம் ஆமாம் ஆமாம், இதை வந்து வாட்டர் மைன்ஸ், சீ மைன்ஸ் அப்படின்வாங்க. இந்த சீ மைன்ஸை வந்து வைக்கல, கடலுக்கடியில் இந்த வெடிக்கின்ற இந்த கன்னி வெடிகளை வைத்து கப்பல்களை அடித்து செதற விட்டுறது. அந்த மாதிரியான இதை வந்து இன்டிஸ்கிரிமினேட்லி நிறைய அவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி வச்சுட்டு போனாங்கன்னா எந்த கப்பல் எந்த இடத்துல வந்து இதாகும்னு சொல்லிட்டு தெரிலன்ற அந்த ஒரு பயம், அச்சம் வந்து இப்போ மிக அதிகமாக இருக்கின்றது. இதை ஏற்கனவே ஈரான் வந்து எச்சரித்திருந்தது. நாங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெரிய கப்பல்களை வைத்திருக்கலாம், ஆனால் அந்த கப்பல்களை, அதனால்தான் ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றது, நாங்கள் கப்பல்களை தாக்குவோம் அப்படின்றத சொல்லிக்கொண்டே இருந்தது. 2000 கோல் என்ற கப்பலை தூக்கிட்டாங்க, அமெரிக்கா கப்பலை. இப்போ வந்து அங்கே லிங்கன் கப்பல் இருக்குது, மிகப்பெரிய கப்பல்கள்லாம் அங்கே நின்று கொண்டு இருக்கின்றன. அது எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேஞ்சர் லைனில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. அமெரிக்கா கொண்டு அந்த ஆபிரகாம் லிங்கன் இருக்கிறதே பெரிய ஒரு கப்பல் தாங்கி அதை ஈரான் அடிக்க முடியும், ஈரான் அடிக்க முடியுன்றாங்களே. நேற்றே சொல்லிட்டாங்களே 4 மிசைல்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அமெரிக்கா சொல்லிச்சு அது வந்து எங்கேயுமே கிட்டக்க வரல அப்படின்னாங்க. ஒருவேளை மிசைல்ஸ் என்று சொல்லிக்கொண்டு அடியில் வந்து கன்னி வெடிகளை வைத்து தூக்குறனாலும் தூக்கிடலாம். அதனால் வந்து ஈரானுடைய இது வந்து கட்டாயமாக அவர்களுக்கு என்று பலம் இருக்கின்றது, அவர்களுக்கு என்று ஸ்ட்ராட்டஜிஸ், தந்திரங்கள் இருக்கின்றன. அந்த தந்திரங்களை பயன்படுத்தி நீண்ட நாட்களாக அமெரிக்கா இஸ்ரேல்லாம் வந்து இப்போல்லாம் ஷார்ட் வார்க்கு தான் ரெடியாக இருக்கிறாங்க. லாங் வார்க்கு அவங்களுக்கு வந்து ஆளுங்களும் கிடையாது, டெக்னாலஜியும் எவ்வளோ தூரம் பயன்படும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் ஈரான்லாம் லாங் வார்க்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த போரை அவர்கள் இழுத்து விட்டார்கள் என்றால் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம் உக்ரைன் போல இழுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரியான நாடுகள் இருக்காது. இந்த 2 நாடுகளும் நிற்க முடியாது. இஸ்ரேல் அமெரிக்கா நிற்க முடியாது. இஸ்ரேல் அமெரிக்கா இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ நாள் அமெரிக்கா இங்கே நிற்கும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து ஏற்கனவே ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கின்றது. நாங்கள் கூட நாட்கள் இங்கே இருப்போம், சில மாதங்களாக நாங்கள் இருப்போம்னா கூட இருப்போம், அமெரிக்கா இதுக்கு ரெடியாக இருக்குமான்னு தெரில. அமெரிக்கா ட்ரம்ப் வந்து இதுக்கு ரெடி கிடையாது. அமெரிக்கா ட்ரம்ப்பை வந்து எதிர்பார்க்குறதெல்லாம் ஆட்சி மாற்றம். அது ஒண்டி தான் அவர் சொல்கிறார். ஈரானில் நாங்கள் போகிறோம் எதுக்காக? ஆட்சி மாற்றத்துக்காக போகிறோம். பல ஆண்டு காலம் அவங்க வந்து இதோடு இருந்துட்டாங்க. ஏன்னா டிசம்பர்லேருந்து டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன. அதை அவர் வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டார். மக்கள் வந்து டெமோக்ரஸியை விரும்புகிறாங்க, ஜனநாயகத்தை. அதனால் நம்ம போய் வந்து ஜனநாயகத்தை, இந்த ஒரு இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். அமெரிக்கா ஈரானை அடித்ததுக்கு அந்த சூழல் ஒரு முக்கியமான காரணம். அது இப்போ அமெரிக்காவுக்கு வந்து ஒரு சாதகமான சூழலாக இருந்தது.
டிசம்பர்லேருந்து அந்த மக்கள் வந்து போராடுறாங்க. போராடினாங்க. கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்குது, விலைவாசி கடுமையாக ஆமா. உயர்றது. அந்த மக்களே வந்து அரசுக்கு எதிராக போராடுறாங்க. போராடுறாங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கும்போது கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து அடிக்குது. ஆடிக்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஒரு அது வந்து ஒரு இதா நினைச்சுக்கிட்டாங்க. அது ஒரு சைன். ஆ. அப்ப வந்து மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புறாங்க. நம்ம இவங்களுக்கு போவோம். இப்ப போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மக்கள்ன்றது பெரிய மக்கள் தொகை இல்ல. ஆ. 31 ப்ராவின்ஸ் அவங்களுக்கு. அதனால வந்து எந்த இடத்துல மக்கள் எல்லா நாடுகள்லையுமே ஆளும் கட்சிக்கு அல்லது ஆளும் வர்க்கத்துக்கு வந்து எதிரானவர்கள் வந்து கட்டாயமா இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஒரு இன்னொன்னு வந்து ஜனநாயகம் என்பது வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒன்று கிடையாது. அது உள்நாட்டிலேயே அது வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். எங்கெங்கெல்லாம் அமெரிக்கா போய் அடித்தாங்களோ, லிபியாவாக இருக்கட்டும், சிரியாவில் வந்து அங்கேயே அவங்க ஆட்சி மாற்றம் வந்ததுனால அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. மற்றபடி ஏமனாக இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் இவங்க போய் அடித்தாங்களோ எங்கேயுமே ஜனநாயகம் வளரவே இல்லை. அமெரிக்கா போய் அடிச்ச இடங்கள். அதனால் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வந்து டெமோக்ரஸியை ஜனநாயகத்தை உள்ளே போய் வந்து நீங்கள் கொண்டு வர முடியாது. ஜனநாயகம் என்பது ஆர்கானிக்னுவாங்க. அது வந்து அந்த நாட்டிலேயே ஹோம் க்ரோன் அங்கேயே வளரணும். அது அங்கேயே வளராட்டி அது வந்து ஒரு அந்த நாட்டுக்குரிய ஒரு ஜனநாயகமாக தான் இருக்க முடியுமே ஒழிய எல்லாருக்கும் வந்து ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஃபார் ஆல் மாதிரி ஜனநாயகம் இதுதான், இதை நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி கேட்கறதுக்கு நாடுகளும் தயாராக இல்லை, மக்களும் தயாராக இல்லை. இப்போ ட்ரம்ப் வந்து 2வது முறையாக அதிபரான பிறகு தான் இந்த மாதிரி ஒரு அதிரடியான பல வேலைகளை செய்கிறாரு. அங்கே வெனிசுலா போய் அங்கே அடித்து அந்த அதிபரே பிரசிடெண்ட்டே அமெரிக்காவுக்கு தூக்கிட்டு வராரு. அதே மாதிரி இங்கே வந்து இப்படி ஒரு கடுமையான அதிரடியான முடிவுகளை வந்து எடுக்கிறாரு. இது அமெரிக்காவிலேருந்து அவருக்கு சப்போர்ட் இருக்குது அந்த மக்கள். இதுதான் இந்த போரை பொறுத்த வரைக்கும் கூட அவர் வந்து விரைவில் முடித்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இதுதான் இஸ்ரேலும் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா எவ்வளோ நாள் இதில் நிற்பாங்கன்னு எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. அமெரிக்காவில் வந்து இந்த ஆண்டு தேர்தல் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். அதனால் வந்து இந்த ஆண்டு தேர்தல் நவம்பர் மாதம். இப்போ ஏற்கனவே எல்லா இடத்துலையும் கேண்டிடேட்ஸ்லாம் பேசலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த தேர்தலில் வந்து இந்த 2 ஆண்டுகள் அவர் பண்ணது சரியா இல்லையா, ரெஃபரண்டம்னு வாங்கல்ல, அதாவது வந்து 2 ஆண்டு அவர் செய்தது வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா என்பதை சொல்லக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இது இருக்க போகுது. அதனால் வந்து அவருக்கு உள்ள ஆப்போசிஷன் வந்துருச்சுன்னு சொன்னால் இந்த வாருக்கு அமெரிக்கா இந்த மாதிரி போய் ஈரானில் தலையிடுவது வந்து தவறு என்பது வந்து ஒரு ஆப்போசிஷன் வந்துருச்சுன்னா அவர் விலகி கொண்டு உள்ளே வந்து விடுவார். அதனால் வந்து இப்போ அவருக்கு ரொம்ப முக்கியம் உள்நாட்டில் எலெக்ஷனில் வர நவம்பர் மாதம் ஜெயிக்கணும் அவர். ஏன்னா 33-34 செனேட்டர்ஸு, 435 கீழவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள். அதில் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காட்டி இனிமேப்பட்டு அவர் வந்து எந்த சட்டத்தையும் அவர் வந்து கொண்டு வர முடியாது. அந்த ஒரு அச்சம் அவருக்கு இருக்கிற காரணத்தினால கட்டாயமாக அவர் வந்து எவ்வளவு விரைவில் இதை முடித்து கொண்டு திரும்ப முடியுமோ அது திரும்பிடுவார். இப்போது ஈரான் பதிலடி கொடுக்கறது எல்லாமே அந்த வளைகுடா நாடுகளில் சவுதி அரேபியாவிலேருந்து மற்ற அந்த அண்டை நாடுகளில் தான் அமெரிக்க இராணுவ தளம் அப்படின்ற அடிப்படையில் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. இது அந்த நாடுகள் வந்து எப்படி எடுத்துக்குது, அந்த நாடுகள் வந்து எப்படி ஒரு பாதிப்பில் ஒரு பதட்டத்தில் இருக்குது, அவங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அவங்க? அதனால தான் இது வந்து ஒரு ஒரு வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டாக இது உருவாகுது தான் இப்போ வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக எல்லாரும் பார்க்கப்படுகின்றது. இப்போ காசா மேலே இவங்க வந்து தாக்குதல் நடத்தினாங்க, மற்ற நாடுகளுடைய அனுதாபங்கள்லாம் இருந்துச்சுன்னா, உதவி இருந்தன. ஆனால் அது வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து அது பரவவில்லை. எப்போ வந்து ஹெஸ்புல்லா வந்தாங்களோ அப்போ போய் லெபனானில் இவங்க அவங்கள அடித்தாங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து இந்த போரினுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அரபு நாடுகளும் தாக்கப்படுகின்றன. இந்த அரபு நாடுகள் எல்லாமே வந்து பெட்ரோ டாலர் மூலமாக கடந்த 30-40 ஆண்டுகளாக தான் மிகவும் ஒரு செழுமையான ஒரு பொருளாதார நிலைமையில் இன்றைக்கி வந்து மிகவும் ஒரு வளர்ந்த நாடுகளாக இருக்கின்றன. இன்றைக்கி வந்து துபாயோ, இன்றைக்கி அபுதாபியோ, இன்றைக்கி வந்து முந்தியெல்லாம் வந்து மக்கள் வந்து சிங்கப்பூர் மலேசியா போவாங்க. இப்போ வந்து ஹாலிடேஸ்க்காக இருக்கட்டும் அல்லது கல்யாணத்துக்காக இருக்கட்டும் எல்லாம் வந்து இப்போ வந்து அபுதாபி, துபாய்க்கு இன்றைக்கி போகிறாங்க. பண்டிகை நாட்களுக்கெல்லாம் இன்றைக்கி அங்கே போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த நாடுகள்லாம் வந்து மிக மிக பெரிய அளவில் வந்து வளர்ந்து விட்டன. அப்படிப்பட்ட நாடுகள் இன்றைக்கி தாக்கப்படும் பொழுது பொருளாதாரம் வந்து நிச்சயமாக அடிவாங்கும். ஒன்று வந்து அங்கே தயாரிக்கக்கூடிய எண்ணெய், கச்சா எண்ணெய் அதை கொடுக்கறது. அந்த கச்சா எண்ணெயை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணிகிட்டு இருந்தால் பத்தாது, நம்ம மற்றதுக்கும் போகணுன்னு சொல்லிட்டு தான் அந்த நாடெல்லாம் இன்றைக்கி வந்து டூரிசத்துக்கு இன்றைக்கி வந்து ஐடி ஹப்பாக மாறினது அதெல்லாம் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி வந்து அவ்வளோ பேர் உலகத்திலேருந்து போய் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கி கூட பிரிட்டன் வந்து சொல்லியிருக்காரு, பிரிட்டனுடைய ஃபாரின் செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து 300,000 கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வளைகுடா நாடுகள்லேருந்து பிரிட்டன்லேருந்து வந்தவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலேருந்து சவுத் ஏஷியாவிலேருந்து போய் இன்றைக்கி வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணிக்கை மிக மிக அதிகம். அதனால் வந்து இவ்வளவு வெளிநாட்டிலேருந்து எக்ஸ்பேட்ரியேட் பாப்புலேஷன் வாங்க, இந்த ஒரு எக்ஸ்பேட்ஸ் நிறையா இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தும்போது அது பெரும் அளவில் வந்து பொருளாதாரத்தை பாதிக்கும். அந்த ஹோர்மோஸ் அந்த நீரிணையை வந்து மூடுறாங்க. நிறைய அந்த எண்ணெய் சப்ளை வந்து பாதிக்கப்படுது. ஹோர்மோஸ் நீரிணை மூடுனதுனால வந்து 20% எண்ணெய் வந்து மற்ற உலக நாடுகளுக்கு போகிறது வந்து தடைப்படுது. இந்தியா அதில் பாதிக்கப்படுற ஒரு நாடாக தான் நிச்சயமாக இருக்கும். அது எந்த அளவுக்கு இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த போர்? கட்டாயமாக, ஏன்னா இந்தியாவுக்கு வரக்கூடிய எண்ணெயும் வந்து நம்ம வந்து நிறைய நாடுகள்கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கிறோம். அதில் தான் அதிகமாக நம்ம ரஷ்யாட்டேருந்து வாங்கிட்டு இருந்தோம் உக்ரைன் வாருக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இப்போ அமெரிக்காவுடைய அழுத்தத்தினால இப்போ அங்கே கொஞ்சம் குறைச்சிருக்கோம் இப்போ. ஆனால் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து திரும்பவும் இந்த வளைகுடா போர் இப்போ வந்திருக்கிற காரணத்தினால இப்போ வந்து திரும்பவும் ரஷ்யாவோட நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கின்றன. இந்தியா வந்து அமெரிக்காவோட இருக்கிற நட்பை வைத்துக்கொண்டு அமெரிக்காவிடம் சொல்ல வேண்டும், உங்களால் தான் இந்த போர் ஏற்பட்டது, அதனால் தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருகின்றது, அதனால் வந்து நாங்கள் இப்போ ரஷ்யாட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கச்சா எண்ணெயை கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்தியாவினுடைய எனர்ஜி நீட்ஸுக்கு வந்து கட்டாயமாக வந்து எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம். எண்ணெய் விலை ஏறிச்சின்னு சொன்னாலே இன்ஃப்ளேஷன், இந்த இது வந்து கட்டாயமாக பொருளாதாரத்தில் வந்து இந்த விலையேற்றம் என்பது வந்து இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் பாதிக்கும். அதனால் வந்து இந்த கச்சா எண்ணெய் வருகின்றது என்பது வந்து இப்போயே ஒரு $5-6 ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் நம்முடைய மினிஸ்டர் ஃபார் பெட்ரோலியம் அவர் நேற்று சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி வந்து ஒரு 2 மாதங்களுக்கான கையிருப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, 2 மாதங்களுக்கு மேலே இந்த பிரச்சனை போனால் இது வந்து எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். 2 மாதங்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் 76 நாள், அப்புறம் 90 நாளுக்கு வந்து சேஃபாக இருக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் விலை ஏறுவதற்கான வெளியில் கச்சா எண்ணெய் விலை என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு இருக்கார். அதனால் வந்து இந்த கச்சா எண்ணெயினுடைய வரவு குறையும் போது கட்டாயமாக விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. மேற்கு ஆசியாவில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அதை ஒரு வரலாற்று பூர்வமாக நீங்கள் வந்து நிறைய தகவல்களோட சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.